ஹாய் ஹலோ ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு ஸ்கைஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜமீனாக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை பர்வர்ட் சிஓ அண்ட் டிஸ்க்ளைமர் இப்போவே கொடுத்துட்டேன். திஸ் இஸ் இமேஜினேஷன் நாட் யர் ரியல், ஓகேவா? அண்ட் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், புதுசாக பார்க்குறீங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் சீன் ஸ்டார்ட் ஆகுறது உங்கள் ரூமில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டுட்டு பேசுகிறீங்க. ஒயன் எப்படி வருவா? லிலி கிளம்பிட்டேன். இதோ ஒரு 5 minutes ஐலாஷஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னும் நீ ஐலாஷஸே வைக்கலையா? அட போடி. இருடி, இதோ 5 minutesல வச்சுருவேன். நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நீ என்னடி இன்னும் கிளம்புறன்ற? எப்போ ஃபோன் பண்ண? ப்ளீஸ் டி, ஒரு 5 minutes ஃபஸ்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எங்கள் ஐலாஷஸ்லாம் வச்சுட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் பார்க்குறீங்க. ஒரு ரெட் கலரில் ஒரு கிளிட்டரியான ஒரு ட்ரெஸ் தான். தைஸ்லாம் தெரியுது, கொஞ்சம் செஸ்ட்டும் தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கிளாமராக. அப்படியே ரூமை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஒயன் எங்கடி போகிற? அம்மா இட்ஸ் எ பேச்சுலர் பார்ட்டி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வெளியே வரீங்க. வந்தால் உங்கள் ஃப்ரெண்டு லிலி நின்றுருக்கா. நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. லிலி ஸ்கூட்டி வச்சுட்டு நின்றுருக்கா. உங்களை பார்க்குற லில்லி செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே உங்களை வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. நீங்கள் கிட்டே வந்துட்டு மவுத்து க்ளோஸ் பண்ணுறி அப்படின்றீங்க. அப்போ லில்லி உங்களை பார்த்து, ஒயன் நான் மட்டும் பையனாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கரெக்ட் பண்ணி நறுக்க பிக்கப் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருப்பேன்டி. போதும் வாய முடியா, போகலாமா? டைம் ஆகிடுச்சு. உட்காரு. ஐயோ வேறு லெவலில் இருக்கியே அப்படின்றா. நீங்கள் போதுண்டி நாட்டிகள், வண்டி எடு போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வெளியே நிற்கிறாங்க. மம்மி பாய் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினா மீட்டிங் ரூமில் தான் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணுறாரு. பாடு எங்கடா இருக்க? தேயாங் நான் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன், பை. ஜிமினா உனக்காக நான் உன் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னடா மீட்டிங்கில் இருக்க அதுன்ற? வாடா ஒழுங்கா, டைம் ஆகிடுச்சு வேற. என்னது என் ஆஃபீஸ்லையா? எதுக்குடா என் ஆஃபீஸ்க்கு வந்தா? என்னடா மறந்துட்டியா? இன்றைக்கி நம்ம பேச்சுலர் பார்ட்டி இருக்குல்ல ஒரு பையனுக்கு, வரலையா நீ? மச்சான் நான் வரல, நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கட் பண்ணிடுறான். திருப்பி தயாங் ஃபோன் அடிக்கிறாரு. என்னடா எதுக்குடா ஃபோன் பண்ணிவிட்டு வாட்சர் பண்ணுற? மச்சான் நீ மட்டும் வரலான்னு வச்சுக்கோயேன், நான் உள்ளே வந்துடுவேன். உள்ளே என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நானே வரேன், வை முதல்ல ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் கட் பண்ணிவிட்டு மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வராரு. பார்த்தா தயாங் நின்றுட்டுருக்காரு. தயாங் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா கூப்பிட்டுட்டே இருக்க? அதான் சொன்னல பேச்சுலர் பார்ட்டிக்கு போகணும், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் ஜிமினா, எனக்கு ஒர்க் இருக்குடா, நான் வரலடா, நீ போடா. மயிறு எனக்கும் ஒர்க்கு தான் இருக்கு, என்ன எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தான் நானும் வந்திருக்கேன், மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் கிளப்புக்கு வரீங்க. ஸோ லில்லி தான் போய் வண்டி பார்க் பண்ணிட்டு நீங்களும் லில்லியும் அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே போகிறீங்க. இங்கே ஜோ அங்கே பாருங்கடா ஒயனை என்னம்மா இருக்கால. ஆமாம் மச்சான் வேறு லெவலில் இருக்கா. இந்தா புடி, நான் போய் அவளை இன்றைக்கி பிக்கப் பண்ணி இன்றைக்கி முடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜோ தான் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த கிளாஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஓடி வரான். நீங்கள் லில்லியை பார்த்து, லில்லி என்னடி இவன் எங்கே போனாலும் வந்துடுவான் போல், ஷியூ அப்படின்ட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போ லிலி அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே ஜோ தான் அப்படியே உங்ககிட்ட நின்றுட்டு, ஒயன் யூ லுக் ஸோ கார்ஜியஸ், வேறு லெவலில் இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படியான்ட்டு அசால்ட்டா? வேறு என்ன பண்ணுச்சோ? இல்லை வேற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஷோ இப்போ என்னடி ஜோ, நான் இப்போ தான் வந்தேன், அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேனே, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். வாடி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லில்லி கை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஜோ அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட மாட்டியே தீரணும். ஸோ அப்படின்ட்டு ஜோ மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். இங்கே ஜிமினாவும் தயாங்கும் தான் கிளப்புக்குள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்தோடனே ஜிமினா, ஏண்டா மயிறு உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்குது மச்சான் விட்றா. மூடுன்னா எங்களுக்கும் ஒர்க்கெலாம் இருக்குது, மூட்டு வா, ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறது உனக்கு என்ன மச்சான் போகுது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு சோஃபாவில்
எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தயங் வந்து நல்லா கேர்ள்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இங்கே ஜிமினா தான் அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பக்கம் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ திருப்பி ஜோ வந்துட்டு, ஒயன் என்ன ஜோ, நீ ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. அதை நீ அப்போவே சொல்லிட்டியே, நான் தான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீ அப்புறம் என்ன, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப நாளாகவே உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல. ஒயன், அந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். நீங்கள் சடனாக ஜோ, ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. என்ன, உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? ஒயன், நீ சும்மா உருட்டாத என்ன, உனக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐம் கமிட்டட், என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான். என்னது, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கானா? ஆமாம், எங்கே இருக்கா உன் பாய் ஃப்ரெண்ட், எங்கே காட்டு பார்க்கலாம். அது வந்து அப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் தடவிட்டுருக்கீங்க, நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறது இப்போது, ஐயோ தெரியாதனமா ஒயன், இவன் வேறு உன் பாய் ஃப்ரெண்டு காட்ட சொல்கிறான். உனக்கு உன் வாய் தாண்டி வேணாம், இப்போ நான் யாரை காட்டுவேன் என் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு எப்படி பார்த்துட்ருக்கீங்க எல்லாத்தையும். என்ன ஒயன், சும்மா தானே சொன்னேன், ஒத்துக்கொடி, உனக்கு யாரும் இல்லைன்ட்டு, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே பார்த்தா அதே கிளப்பில் தான் ஜிமினாவும் இருப்பார். ஸோ அங்கே சோஃபாவில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருப்பார். ஸோ அவரை பார்த்த உடனே, ஜோ உனக்கு என்ன, என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுமா? ஆமாண்டி, உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும். சரி வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜோவை கூப்பிட்டுட்டு போகிறீங்க. சரி இப்போ ஜிமினா கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. ஜிமினா அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களையும் ஜோவையும் பார்க்குறாரு. நீங்கள் ஜிமினா பக்கத்தில் போய் கிட்ட போய் உட்காந்துட்டு ஜிமினா மேலே கை போட்டுட்டு, ஜோ நல்லா பார்த்துக்கோ, இவர் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினாவோட ஷோல்டரில் கை வச்சுட்டு சொல்கிறீங்க. ஜிமினா உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜோ வந்து, ஒயன், எனக்கு உன் மேலே நம்பிக்கைலாம் இல்லை, நான் உன் பின்னாடி வரக்கூடாதுன்னு தானே நீ எப்படிலாம் உருட்டுற, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும்டி. நம்புடா, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட். இல்லை நான் நம்ப மாட்டேன். என்ன பண்ணால் நீ நம்புவ? ஏன் முன்னாடி நீயும் அவனை லிப் லாக் பண்ணுங்க பார்க்கலாம், அப்போ வேணால் ஒத்துக்கிறேன் இவன் உன் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. என்னது லிப் லாக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு நின்றுருக்கீங்க. அப்படியே முழிக்கிறீங்க, உங்கள் கண்ணு 2 வெளியே வந்துடும் போல். என்னடி ஒயன், சும்மா தானே சொன்னேன் உன் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம 2 பேர் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் முட்டி போடுறான். நீங்கள் இல்லை நான் பண்ணுறேன் பாரு. இப்போது நீங்கள் இப்படி சொன்னே ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜிமினோட ஜாலன்ஸை பிடிச்சி இழுத்து, மை காட் என்னோட ஃபஸ்ட்டு கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அப்படியே போய் அவனை லிப்லாக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஜோ பார்க்குறான். இங்கே நீங்கள் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் லிப்லாக் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு, ஜோ பார்த்தல நானும் அவரும் லிப்லாக் பண்ணோம் போதுமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் ஜிமினாவை பிடிச்சி இழுத்து காட்டுறீங்க. திருப்பியும் ஜிமினா மேலே ஷோல்டரில் கை போட்டு காட்டுறீங்க. ஜோ வந்து, ஒயன், அப்போ உண்மையாமே உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கா, என்னை பிடிக்கலையா அப்படின்றான். நீங்கள், ஜோ ஆக்சுவலாக எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவர் உனக்கு முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, நீ டூ லேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜோக்கெலாம் மூஞ்சி செத்துருச்சு, அப்படியே அவன் போகிறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஜிமினா உங்களுக்கு ஸ்டாச்சு மாதிரி அப்படி நின்று பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் கிஸ் பண்ணியிருக்க மாட்டார், நீங்களாம் இழுத்து கிஸ் அடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவன் போனதுக்கப்புறம் ஜிமினாவை பார்க்குறீங்க. ஜிமினா உங்களை ஒரு மார்க்கமாக பார்க்குறாரு. நீங்கள், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐம் ஸோ சாரி, எனக்கு வந்து வேறு வழி தெரியல, அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றிட்டுருக்கான், அவனை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரில, எனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னேன், உன் ஆளை நான் பார்க்கணுன்னு சொன்னான், அதான் உங்களை வந்து காட்டினேன், அவன் பார்த்தா கிஸ் பண்ண சொல்லிட்டான் சார், நான் தெரியாமல் தான் கிஸ் பண்ணேன், ஐம் ஸோ சாரி சார், மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிருக்கீங்க. அப்படி டக்குன்னு உங்கள் ஜிமினா வந்து உங்கள் கை பிடிச்சி இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே விழுறீங்க பொத்துன்னு. சார் என்ன பண்ணுறீங்க? என்னடி நீ மாட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து கை போட்ட பாய் ஃப்ரெண்டு என்ன நீ மாட்டு வெளுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க? என்னடி என்ன பிளான் போட்டு கிஸ் அடிக்கணுன்றதுக்காகவே வந்தியா? எனக்கு தெரியும்டி. சார் இல்லை சார், இது பிளானிங்லாம் இல்லை. எனக்கு தெரியும்டி, நான் என்ன தான் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும்
அதுக்கு நீ இப்படி அலைவீங்க? ஆ சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன 2 மினிட்ஸ் கூட இல்லடி கிஸ்ஸு, எனக்கு கிஸ் வேணும் அப்படின்ட்டு ஜிமினா தான் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே வரா. நீங்கள் ஜிமினாவை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அவர் மடியிலேருந்து ஏஞ்சிடுறீங்க. சார், நான் தான் சொல்கிறேன்ல, நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் உங்ககிட்ட வரல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே நடந்து போகிறீங்க. ஜிமினா அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட போய் நின்றுக்கிறீங்க. ஜிமினா அப்படியே சோஃபாவில் உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஐயோ என்ன இவன் இப்படி பார்க்குறான், ஐயோ தெரியாதனமாக இவரை போய் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி காட்டிட்டு இவர் வேறு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினா அப்படியே நீங்கள் இருக்க இடத்துக்கு வராரு. ஸோ அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு, எம்டி கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் வந்து ஒரு பெக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வைக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க அப்படியே பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்றுறாங்க. ஸோ அப்படியே ஜிமினா அவங்கள பார்த்துட்டே, ஸோ உங்களை அப்படி பார்த்துட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏய், உன் பின்னாடி இருக்கவர் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் பார்த்தா தெரியுது ஜிமினா. இவரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு போக போகுது. டக்குன்னு ஜிமினா உங்கள் கை பிடிச்சி இழுத்து, ஏய் உன் பேர் என்ன? சார், உன் பேர் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் இது கேட்குறீங்க? ஏய் சொல்றீ. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் அப்போ நீ சொல்ல மாட்ட? சொல்ல மாட்டேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலே கீழே பார்த்துட்டு, ஏய் உன் பேர் என்ன? மோனிகாவா? மோனிகானா? அதாண்டி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கே மோனிகா, அதானே? இல்லை இல்லை, என் பேர் மோனிகாலாம் கிடையாது. அப்புறம் என்னடி உன் பேர்? என் பேர் என்னன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னை பார்த்தா என்ன மோனிகான்னு நேம் வச்சுட்டு மாதிரி தெரியுதா? அப்படி ஜிமினா அவங்கள அப்படி டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, அப்படி தான் தெரியுது. ஆமாண்டி, அந்த பாட்டில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதான் கேட்குறேன். இல்லை சார், என் பேர் அது கிடையாது. வேறு என்னடி உன் பேர்? என் பேர் ஒயன். ஓ ஒயனா? மோனிகா விட ஒயன் நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன், ஏய் தனியாக வந்திருக்கியாடி? இல்லை சார், தனியாலாம் வரல, என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கான். ஓ அப்படியா, சரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் என் கூட கம்பெனி கொடுக்க முடியுமா? கம்பெனி கொடுக்கணுன்னா எனக்கு புரியல சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமினா தான் அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுற அந்த கிளாஸை தூக்கி காட்டிட்டு, ஏய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுக்குறியான்னு கேட்டேன்டி. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது சார். உனக்கு கம்பெனி கொடுக்க தெரியாதா? அப்புறம் எதுக்குடி கிளப்புக்கு வந்திருக்கா? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அவள் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னான், அதுக்காக சும்மா அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன் சார். மற்றபடி நாங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டோம். ஓ நீயும் அந்த பேச்சுலர் பார்ட்டி தான் வந்திருக்கியா அப்படின்றான். நீங்கள் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லடி, உன் ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ல, உன் ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாள், அந்த பையனோட ஃப்ரெண்டு தான் நானும் பேச்சுலர் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றான். நீங்கள் ஓகே சார், சரி சார் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க நான் போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் இங்கே ஏய் வாங்கடி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் போடுறாங்க. நீங்களும் டான்ஸ் பண்ணுறீங்க. ஜிமினா அப்படியே உங்களே தான் ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். செம்மையாக ஆடுறீங்க. ஜிமினா அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி தயாங்கதான், டே மச்சான், டேய் என்னடா என்ன அங்கேயே பார்த்துட்ருக்க? டேய் அவளை பாரேன் எவ்வளோ அழகாக இருக்கா. யார் அப்படி சொல்லிட்டு தயம் கேட்குறாரு. ஏய் அங்கே பாருடா, அங்கே குரூப்பாக டான்ஸ் பண்ணுறாளுங்களா, அதில் ஃபஸ்ட்டு நிற்கிறா பாரு, ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு. ஏய் ஆமாம் மச்சான், வேறு லெவலில் அப்படின்றான். டக்குன்னு ஜிமினா தான், ஏய் அங்கே பார்க்காதடா. ஏண்டா மச்சான், நான் பார்க்குறேன்ல. ஏண்டா நான் பார்க்குற ஃபிகரெல்லாம் நீ பார்க்குற ஃபிகரெல்லாம் நான் பார்க்கக்கூடாதா? டேடே மூடு என்ன? ஐயோ எவ்வளோ அழகாக ஆடுறா பாடுறா. அப்போ ஜிமினா அப்படியே டக்குன்னு கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க, என்ன இவர் கிட்டே வராரு. அப்போ ஜிமினா உங்ககிட்ட வந்துட்டு, பேபி கேர்ள் கேன் ஐ ஜாயின்? இல்லை அது கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி அவனே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கே ஜோ இருக்கிறதுனால உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்களும் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினா கூட டான்ஸ் பண்ணுறீங்க. ஜிமினா அங்கே எங்கன்னு டச் பண்ணுறாரு உங்களை.
ஆ சார் நீங்கள் ஏய் இரு இரு வேறு லெவலில் இருக்க நீ அப்படியே உங்களை ஹிப்லலாம் ரப் பண்ணுறாரு. நீங்கள் சார் டான்ஸ் தானே பண்ணுறோம், நீங்கள் என்ன ஹிப்லலாம் டச் பண்ணுறீங்க? ஏய் அப்புறம் டான்ஸ் பண்ணும்போது ஹிப்லலாம் கை வைக்காமல் இருக்க முடியுமாடி? அதுக்குன்னு நீங்கள் இப்படி ரப் பண்ணக்கூடாது சார். அது எனக்கு இப்படி தான் டான்ஸ் பண்ண வரும் அப்படின்ட்டு ஜிமினா தான் அப்படி டச் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணுறான். நீங்கள் ஐயோ சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ஏய் இருடி இருடி அப்படி சொல்லிட்டு ஜிமினா அவங்க கூட டான்ஸ் பண்ணுறான். நீங்களும் ஜிமினாவை டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு அப்படியே சார் ப்ளீஸ் போதும் அப்படின்னு நீங்கள் டான்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் வாஷ்ரூம் போகிறீங்க. அப்போ ஜிமினா உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ டக்குன்னு இருடி வரேன் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அங்கேயே நின்றுட்டு. அப்போ ஜிமினா தான் உங்கள்கிட்ட வந்து ஏன் பேபி கேர்ள் என்னாச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் டான்ஸை? சார் நீங்கள் ஆக்சுவலாக அந்த ரெஸ்ட் ரூம் வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன சார் கிட்டக்கிட்ட வரீங்க, ஏன் டான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் டான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஜெமினா அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் சார் நீங்கள் எதுக்கு என் முன்னாடி வந்துகிட்டே இருக்கீங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் செஸ்ட்டை அப்படியே கவரப் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ டக்குன்னு ஒரு சத்தம் நல்லா அப்படியே ஏதோ லிப் லாக் பண்ணுற மாதிரி. டே போதுண்டா விடு, ஏய் எனக்கு வேணும்டி இருடி இருடி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். இது நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் ஜிமினாவே இதை கேட்குறீங்க. உங்களுக்குலாம் இங்கே ஜர்க்கு வாங்கிடுச்சு. என்ன ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே 2 பேர் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போல் ரெஸ்ட் ரூம்குள்ளே. நீங்கள் இங்கே அப்படியே ஜிமினா திருன்னு பார்த்து முழிக்கிறீங்க. ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ஐயோ இங்கே வந்து தெரியாதனமாக மாட்டிட்டோம் போலே. அப்போவே எங்கள் அம்மா சொன்னான் அங்கே போக்காத்தடி பேனாடி இங்கே ஆம்பளை பசங்களாம் இருப்பாங்கன்னு. நான் கேட்டால் தானே ஐயோ ஆட்டம் போட்டு குதிக்கலான்னு வந்ததுக்கு எனக்கு தேவை தான் அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிமினா தான் ஏ மோனிகா எங்கடி போகிற? சார் என்னோடய பேரும் ஒயன் சார். ஆமாம்ல நீ சொன்னல ஒயன். என்னடி எங்கடி போகிற நெல்றி அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறான். அங்கே வேறு அந்த ரெஸ்ட் ரூமில் வேறு ஹெவியாக ப்ரீத் சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் ஐயோ இவனுங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க? டே எது பண்ணுறதுனாலும் சவுண்டு இல்லாமல் பண்ண வேண்டியதானே, இவன் வேறு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமினா வேறு அப்படியே வேறு லெவலில் தரமாக சம்பவம் பண்ணுறான் போல் பையன். ஐயோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் சார் நீங்கள் என்னை விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் சார். விட்டால் போயிடுவியா? போகக்கூடாதுன்னு தானே பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. ஏய் உன்னை விடுறேன்டி, அதுக்கு முன்னாடி நான் உன்னோட லிப்பை டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் சார் தெரியாமல் உங்களை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவன் என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணான், அதனால தான் சார் அப்படி சொல்ல வேண்டிய நிலமையாக போயிடுச்சு. ஆனால் அது தப்பு தான் சார். அதுக்குன்னு நீங்கள் நான் லிப் லாக்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவர் சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமினா நீ என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது நான் அந்த செகண்டே இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பையன் திருப்பி உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருப்பான்ல. ஆனால் நான் எதாவது சொன்னேன்னா எதுவும் சொல்லலை, கம்முன்னு தானே இருந்தேன். ஆமாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமாம் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உன்னோட லிப்பை நான் டேஸ்ட் பண்ணணும், அதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருங்க. டக்குன்னு இங்கே வேறு ரெஸ்ட் ரூமில் வேறு சத்தம் ஹெவியாக கேட்குது. ஜிமினாக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அந்த பாத்ரூம் கதவை ஹிக் பண்ணுறாரு. டேய் கொஞ்சம் அடக்குன்னு சத்தம் ரொம்ப கேட்குது, அவன் வயிறஞ்சி செத்துற போகிறான் அப்படின்ட்டு கத்துறாரு. அப்படியே அங்கே நின்று திட்டிகிட்டு இருக்காரு அந்த பாத்ரூமை பார்த்து. உள்ளே இருக்கவங்களாம் அப்படி சவுண்டை கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வேகமாக வந்துடுறீங்க. ஜிமினை பார்க்குறாரு. ஏய் எங்கடி போகிற அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வராரு. நீங்கள் லிலி போகலாமா? ஒய்யன் என்னடி வாச்சு ஒய்யன்? லிலி போகலாம் லிலி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிலி கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க கிளப்புக்கு வெளியே. ஷோ சிவ எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு தேடுறாரு. நீங்கள் இங்கே வண்டி ஏறி சீக்கிரமா. ஒய்யன் என்னடி ஆச்சு?
வண்டி ஏன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஜிமினா போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே தேங்க தேடுறாரு. பார்த்தா தேங்க இங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கான். பக்கத்தில் 2 பொண்ணுங்க அப்படியே மாற்றி அங்கேயும் இங்கேயும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தேங்கலாம் அப்படியே ஹெவனில் இருக்கான். ஜிமினா அதை பார்த்துட்டு இவன் மட்டும் வாழ்கிறான் தலையெழுத்து அப்படின்ட்டு அவரும் போயிட்டு அப்படியே அங்கே என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் இந்த நைட் அன்றைக்கி போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்து அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவரோட மேனேஜர் வந்து சரி இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்திருக்காங்க சார், நீங்கள் வந்துட்டால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜிமினா தான் ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு வரான். ஸோ ஜிமினா அண்ட் அவரோட மேனேஜர் தான் உட்காந்துருக்காரு. இங்கே ஒருத்தவங்களாம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் வெளியே ஜிமினோட கம்பெனி தான் வந்திருப்பீங்க. ஸோ வெளியே உட்காந்துருக்கீங்க. காட் ப்ளீஸ் எப்படியாவது செலக்ட் ஆகிடணும். இந்த இன்டர்வியூ மட்டும் மிஸ் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான், அம்மா என்ன புரட்டி எடுத்துருவான். இந்த தடவை இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. அப்புறமா இப்போது உங்கள் நேம் வருது, உங்களை கூப்பிட்றாங்க. ஒயன் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் நானா அதுக்குள்ளேயேவா? ஆமாம் நீங்கள் தான் உள்ளே போகலாம் அப்படின்னோடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. அப்படியே கேபின்குள்ளே போகிறீங்க. மே கமின் சார் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போனால் ஜிமினா உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இவரா அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. இங்கே ஜிமினா உங்களை பார்த்துட்டு எவனா பண்ணுறா அப்படின்றது மாதிரியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிட்டோமோ, என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஜிமினாவோட மேனேஜர் தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஆப்போசிட்டில் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினோட மேனேஜர் தான் உங்கள் ஃபைலை செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிமினா உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஜிமினோட மேனேஜர் தான் அம்மா என்ன நீ லாஸ்ட்டு செமஸ்டரில் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிய வரையிடலாம் அது ஆமாம் சாரிம்மா உனக்கு இங்கே ஒர்க் இல்லை அப்படின்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நீங்கள் நிறைய அரியர் வச்சுருப்பீங்க, அது லாஸ்ட்டு செம்மில் தான் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஏஞ்சிருக்கீங்க. மோனிகா நில்றி அப்படின்றா. நீங்கள் திரும்புறீங்க. இப்போ ஜிமின் தான் உனக்கு இங்கே தான் ஒர்க்கு ஓகேவா? நீங்கள் அப்போ மேனேஜர் வந்து சார் ஆனால் இவர்கிட்ட ஒரு குவாலிட்டிவ் நான் தானடா இங்கே சிஓ, நான் சொல்கிறது கேளு. ஓகே சார். பாரு உனக்கு இங்கே ஜாப் இருக்குது ஓகேவா? ஓகே சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கிளம்பி அப்படி நீங்களும் போகிறீங்க. இப்போ திருப்பி வந்துட்டு சார் என்னையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரணும், டுமாரோ 9 o'clock நீ ஆஃபீஸில் இருக்கணும் ஓகேவா? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. உங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிருச்சு அப்படின்றத விட இவன் கம்பெனியில் வேலை செய்ய போகிறோம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா ஜிமினாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, ஏன்னா நைட் தான் அவர்கிட்ட மாட்டியிருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறீங்க உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்து ஒர்க்லாம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா அப்படியே ஸ்வீட்லாம் செஞ்சு அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க அந்த டேவை. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி வரீங்க. ஸோ இங்கே வந்தால் ஜிமினா தான் நீங்கள் லேட்டாக தான் வரீங்க. ஃபஸ்ட் டேவே லேட்டு. சரி லேட்டு இங்கே ஜிமினா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்தீங்க. ஸோ ஜிமினா சிசிடிவி கேமரா வந்து பார்த்துட்டு அவரோட மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு அந்த வாயனை அவளை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் கேபினுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க மேனேஜரும் உங்கள்கிட்ட வந்து கேபினுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினா சார் உங்களை கூப்பிட்றாரு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கேபினுக்குள்ளே போகிறீங்க. போனால் ஜிமினா தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினாவை. சார் ஜிமினாக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் போய் நிற்கிறீங்க. ஜிமினா வந்து உங்களை பார்க்குறாரு. சார் குட் மார்னிங் சார், ஏதோ ஆஃபீஸ்க்கு வர டைமிங்கான்னு கேட்டேன். சார் அது ஃபஸ்ட் டேவா இவ்வளோ லேட் பண்ணுற? சார் ஆக்சுவலாக வர வழியில் டிராஃபிக் ஆகிடுச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. ஐம் ஸோ சாரி சார். ஏன்னா டிராஃபிக் ஆகிடுச்சா? அப்படியா? ஆமாம் சார். சரி ஓகே, திஸ் இஸ் ஏ லாஸ்ட் வார்னிங் ஓகேவா? ஓகே சார். ஓகே போய் ஒர்க் பண்ண போ. நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இத்தனை நாள் ஜாப் கிடைக்காம இப்போ ஜாப் கிடைச்ச உடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எத்தனை நாள் இந்த சேரில் உட்காரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ செருப்படிலாம் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த சேரில் உட்காந்துட்டு எப்படி ஆட்டம் போடுறது என்ன அப்படி ஆட்டம் போடுறது என்ன சுற்றுறீங்க அந்த சேரில். ஜிமினா அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்கள் அப்படியே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமினா தான்
அவர் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு உங்களுக்கு வர சொல்கிறாரு கேபினுக்கு. ஸோ அவரும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஒன்று கேபின் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கேபின்குள்ளே போகிறீங்க. ஜிமினா தான் உங்கள்கிட்ட, மோனிகா. சார் என் பேர் வாயன் சார். ஓகே சரி, உனக்கு கோடிங் தெரியுமா? கோடிங்கா? அது தெரியும் சார், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். அது என்ன கொஞ்சம் கொஞ்சம்? சார் அது எனக்கு அவ்வளோவா வராது. நான் வந்து ஏதோ படித்தோம் முடித்தோம் கிழிச்சோன்னு உட்காந்துருப்ப அந்த மாதிரி கேரக்டரா நீ? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன, இந்தா இதுக்கு கோடிங் போட்டு காட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து வந்து காட்டுறான். நீங்கள் என்னது கோடா அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. ஓகே சார். நீங்களும் அப்படியே அந்த ப்ரோக்ராமிங் வாங்கிட்டு அப்படியே போய் உட்காடுறீங்க அவங்க சீட்டில் உட்காந்துட்டு. உங்களுக்கு வேறு கோடிங் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்ட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணுறீங்க. அதில் ஜிமினா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை வந்து காட்டுறீங்க ஜிமினா கிட்ட. ஜிமினா பார்க்குறாரு. சரி ஓகே இந்தா இன்னொரு கோடிங் பண்ண பார்க்கலாம் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இப்போதான் சார் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண. இது ஆஃபீஸ் டி, இங்கெல்லாம் இப்போல்லாம் கேட்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னா ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இப்போ தானே பண்ணேன்லாம் சொல்ல முடியாது. இது ஆஃபீஸ், புரியுதா? புரியுது சார். இந்தா அப்படின்றான். இதுக்கு கோடிங் போடுப்போ அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நீங்களும் அதை சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க டக்குன்னு. மோனிகா? என் பேர் மோனிகா இல்லை, தெரியாமல் கூப்பிட்டேன். சரி ஒயன், நீ என் கேபின்லேயே ஒர்க் பண்ணுறீ, அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது பார், அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அங்கேயே பண்ணி போட, இங்கேயே உட்காந்து என் கண்ணு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் இல்லையே சார் நான் என் சீட்லேயே போய் உட்காந்து கோடிங் போடுறேனே. இங்கேயே உட்காந்து போடுறீ, அந்த சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, போடு போ. எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் அது வேணும், போ. 10 மினிட்ஸ்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ ஜிமினோட கேபின்லேயே ஒரு கார்னரில் வந்து ஒரு சிஸ்டம் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கும். ஸோ அங்கே ஒரு சீட்டிங் மாதிரி, ஸோ அதோட செக்ரட்டரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் மாதிரி இருக்கும். ஜிமினா அதை பார்த்துட்ருக்காரு. உங்களை ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இஃப் எல்ஸ், இதுக்கு இஃப் போடலாமா? எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்? எல்ஸா? ஐயோ இஃப் போட்டால் இப்படி வருமே. ஐயோ என்ன பண்ணுறது இதில் அப்படின்ட்டு செமிகோலன் வச்சா யாரட் ஆகிடும்ல. ஐயோ பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜிமினா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு சிரிப்பு தாங்கலை. என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்களுக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது, சும்மா ஏதோ மேலோட்டமாக கண்டிஷன்ஸ் தெரியும் அண்ட் லைட்டாக அதில் தான் என்னென்ன ரூல்ஸ் அதுதான் தெரியும். அதை வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்களை. நீங்கள் ஐயோ ஷிவர் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடி முடிச்சியா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சார் என்ன இல்லை சார் இதோ முடிச்சிட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே சேரில் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவர் என்ன இப்படி பார்க்குறாரு ஷோ அப்படி சொல்லிட்டு இது வேறு வரமாட்டேக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு மொபைல் ஒரு கையில் எடுத்துகிட்டு அப்படியே மொபைலில் போட்டு எதாவது பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே ஏறடி மொபைலை தூக்குறேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. என்னடி முடிச்சிட்டியா? டைம் ஆகிடுச்சு. சார் ரெடி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜிமினாட்ட கொடுக்குறீங்க. அது எடுத்துகிட்டு வந்து ஜிமினாட்ட கொடுக்குறீங்க. ஜிமினா பார்க்குறாரு. சரி இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். ஜிமினா திருப்பி வேறு ஒன்று கொடுத்து இதை போய் ரெடி பண்ணி எடுத்துருவா போ. சார் என்ன தான் சொன்னல இது ஆஃபீஸ் போ. அப்படி சொல்லிட்டு திருப்பி நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போகிறீங்க. நான் சொன்னல இங்கேயே உட்காந்து பண்ணி என் கண்ணு முன்னாடி. உன் ஃபோன் தா அப்படின்றான். நீங்கள் ஏன் சார் உன் ஃபோன் தாயேன்? ஏன் சார் ஒரே ஒரு கால் பண்ணணும்டி, ஃபோன் தா. அதான் உங்கள் ஃபோன் ஐஃபோன் பக்கத்தில் இருக்குல்ல, அதில் பண்ணலாம்ல. இதில் பண்ணால் எடுக்க மாட்றாங்கடி கால். இந்த நம்பரை எடுத்து உன் ஃபோனில் போட்டு பார்த்தோன்னா மேபி வேறு ஒரு நம்பர்னு கூட அட்டன் பண்ணலாம்ல அப்படின்றான். நீங்கள் சார் அது குட்ரி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் அப்படி ஏஞ்சி வந்து பிடிங்கிறான். நீங்கள் சார் போடு போ அப்படின்றான். நீங்களும் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ டக்குன்னு ஜமீன் தான் இல்லை என்னடி பாஸ்வேர்ட்? என்னடி பாஸ்வேர்டுன்னு கேட்டேன். அது என்னோடய டேட் ஆஃப் பர்த். உன் டேட் ஆஃப் பர்த்தா? சரி ஓகே போ அப்படின்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஆன் பண்ணுறான் உங்கள் ஃபோனை. நீங்கள் பார்க்குறீங்க. சார்
என் டேட் ஆஃப் பர்த் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய் அதெல்லாம் தெரியும், போ போ அப்படின்றான். நீங்கள் சார் உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கள் சார். ஏய் முதல்ல இதுக்கு ப்ரோக்ராமிங் போட்டு எடுத்துருவா படி அப்படின்றான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே அந்த சீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட வேறு ஃபோனை வேறு பிடிங்கிட்டாரா? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க சிஸ்டமையே. இங்கே ஜிமினா தான் என்ன பண்ணுறா இவ்வளோ நேரமாக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து பார்க்குறாரு கிட்ட வந்து, என்னடி பண்ணுற, எவ்வளோ நேரம் போட்டுட்ருப்ப அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீ இங்கே ஸ்டார்டிங்கில் நின்றுருக்கீங்க. ஜிமினா பார்க்குறாரு, ஏய் என்னடி ஸ்டார்டிங்கில் நின்றுருக்க, போடவே இல்லையாப்போ? அது சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஜிமினா பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சார் அது அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் அப்படி டியர்ஸ் நின்றுருக்கு, நீங்கள் அழுற மாதிரி நின்றுருக்கீங்க அப்படியே பவுட் பண்ணிவிட்டு. ஜிமினா உங்களை பார்க்குறாரு, என்னடி? சார் உனக்கு கோடிங் வராது அதானே? ஆமாம் சார். அழாதடி, ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போய் அவனோட சீட்டில் போய் உட்கார சொல்கிறான். நீங்கள் சார் இது உங்கள் சீட்டு, இங்கே எப்படி நான் உட்கார முடியும்? உட்கார்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார சொல்கிறான். நீங்கள் சார் உட்கார்டி, சீட்டுக்கு சொந்தக்காரன் நானே சொல்கிறேன், உட்கார்றி. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டோன்னே ஜிமினா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு சார் அப்படி பார்க்குறீங்க? இந்தா இதுக்கு ப்ரோக்ராமிங் போடணும்ல அப்படி சொல்லிட்டு ஷீட் எடுத்து காட்டுறாரு. நீங்கள் சார் இப்போ தானே சொன்னேன் எனக்கு. தெரியும்டி எனக்கு உனக்கு ப்ரோக்ராமிங் வராதுன்னு, இருடி அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படி இரு, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும், இங்கே எஃப் போடணும், இந்த இடத்துல டாட் இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் எஃப் போடுறி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமினாவே பார்க்குறீங்க. ஜிமினா வந்து நின்றுருக்காரு சுக்கியில் குனிஞ்சு. நீங்கள் வந்து சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்க. அங்கே அவரோட நெக்கு கிட்ட தான் உங்கள் லிப்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவரோட நெக்கையே. ரொம்ப அப்படியே எதுவும் செம்மையாக இருக்குது. ஜிமினோட பயாஸ்க்கெலாம் தெரியும் ஜிமினோட நெக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதில் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட சீக்ஸ் அண்ட் லிப்ஸு, அதுக்கப்புறம் அவரோட சின்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமினாவோட ஷர்ட் பட்டன்லாம் ஃபஸ்ட்டு 2 ஷர்ட் பட்டன் கழட்டி தான் விட்டுருந்துருப்பார். ஸோ அதனால் அவரோட கீழே குடிஞ்சதுனால அவரோட சைட் செஸ்ட்லாம் தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம். என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினா தான் இதாண்டி போட்டு என்டர் கொடுங்க ஓகேவா, எஃப்ஐ கிளிக் பண்ணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமினா அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படி ஜிமினோட செஸ்ட் ஒன் சைடு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனை பார்க்குறான். அதை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை சார். இங்கே பார், போட்டு முடிச்சிட்டேன். நீ என்ன என் செஸ்ட்டை பார்க்குற? நான் போட்டே முடிச்சிட்டேன். நான் ஒன்றும் உங்கள் செஸ்ட்லலாம் பார்க்கலையே. நான் தான் இப்போ பார்த்தனே, என் செஸ்ட்டை பார்த்தல. இல்லை சார், நான் உங்கள் செஸ்ட்லலாம் பார்க்கல. அப்படியாடி? ஆமாம் உங்கள் செஸ்ட்லலாம் பார்க்கல. சரி இங்கே பார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் இப்போ அப்படியே சார் நான் பண்ணுறேனே பண்ணுறி பார்க்கலாம். நீங்களும் போடுறீங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி சேர் முன்னாடி தள்ளி போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நின்று அவர் அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்ருக்கறதுனால உங்களோட செஸ்ட்லாம் நல்லா தெரியுது. அப்படியே மேலேருந்து பார்த்தா உங்கள் செஸ்ட்டோட அந்த 2 இது தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக தெரியுது. ஜிமினா அதை பார்த்துட்டு நேத்திக்கே தொண்ணூன்னு நினச்சேன், விடலை, இன்னைக்கு ஆனால் தொட்டுருவேன். ஐயோ 2 வேறு லெவலில் இருக்குல்ல, இன்றைக்கி எப்படியாவது கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே அப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க. ஜிமினா அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சார் என்ன பார்க்குறீங்க? அது உன்னோட 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை எடுத்துகிட்டு வரான். நீங்கள் டக்குன்னு உங்கள் செஸ்ட்டு மேலே கை வச்சுட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே ஹைட் பண்ணிட்டு சார் என்ன சார் என்னோடய செஸ்ட்லாம் பார்க்குறீங்க? நீ மட்டும் என்னோடது பார்த்த, நான் பார்க்கக்கூடாதா? அது வந்து சார், ஆனால் நீங்கள் என்ன, நான் பையன் நீ பொண்ணு. ஏண்டி பசங்களுக்கெலாம் வெர்ஜினிட்டி இருக்காதா? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? பசங்களுக்கெலாம் ஷை ஆகாது? இருக்கும் சார். அப்புறம் என்னடி? நான் ஒன்றுமே சொல்ல வரல சார், விடுங்க, நான் போட்டுட்டேன். இதை பாருங்க, அங்கே பார்க்க தோண மாட்டுக்குதே, இங்கே தான் பார்க்க தோணுது அப்படி திருப்பி உங்களோட பார்த்துட்ருக்கா. நீங்கள் சார் ப்ளீஸ் சார், சரி இரு அப்படின்ட்டு
இப்போ ஜிமினா தான் சிஸ்டம் பார்த்துட்டு ஓகே சரி ஓகே அப்படின்றா. நீங்கள் சார் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு கோடிங் வராதுன்னு? நீ ஃபஸ்ட் டைம் என்ட்ரிக்கு வந்து முழிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு ஒன்றும் வராதுன்னு அப்படின்றா. நீங்கள் என்னடி என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். ஏய் எனக்கு போய்ட்டு ஒரு கோல்டு காஃபி போட்டு தரப்போ. சரி சார். நீங்களும் அப்படி கோல்டு காஃபிலாம் போட்டு தந்து கொடுக்குறீங்க? இந்தாங்க சார். உங்களை பார்த்துட்டு அப்படி ஸ்விப் பண்ணி குடிக்கிறாரு டக்குன்னு. ஏய் என்னடி இப்படி கசக்குது? என்னாச்சு சார்? என்னாச்சா? ஏண்டி சுகர் போட்டியா இல்லையா? வெறும் கெஃபைனை மட்டும் தூக்கி அள்ளி கொட்டிட்டியா? இல்லை சார் அப்படியா இல்லையே, நான் சுகர் போட்டேனே. எங்கே போட்ட அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்கள் இல்லை சார் நான் போட்டேன். போட்டியா? இந்தா இதை குடிச்சுப்பார், இதில் சுகரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எந்தாடி குடிச்சுப்பாரு. இல்லை சார் அது குடிச்சு பாருன்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்னே. சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க, ஒரு சிப் பண்ணுறீங்க. சிப் பண்ண நல்லா தான் இருக்குது சார். நல்லா தானே இருக்குது, சுகர் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. அப்படியா? ஏன் கொடு அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கி குடிக்கிறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் லிப்ஸ் வச்ச அந்த இடத்துலையே அவன் லிப்ஸ் வச்சு குடிக்கிறான். நல்லா இருக்குடி, இப்போ தாண்டி செம்மையாக இருக்குது, டே ஹனி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஆளப்பாரு என்ன நான் லிப்ஸ் வச்சு அதே இடத்துல குடிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா தான் உன்னோட லிப்ஸு செம்மதான் போல், இப்போ தாண்டி சுகர் டேஸ்ட் தெரியுது உன் லிப்ஸ் பாட்ட உடனே, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். நீங்கள் அப்படி சார் சார் நான் போட்டுமா அப்படி சொல்கிறீங்க. இங்கே ஏறேன். ஏய் இந்தா இதை முடி அப்படி சொல்லிட்டு திருப்பியும் ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் மாதிரி இருக்குது. அவ்வளோ இது கொடுக்குறா உங்கள்கிட்ட ப்ரோக்ராம் முடிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்த உடனே சார் இவ்வளோ முடிக்கணுமா? ஆமாண்டி அம்மா பண்ணுந்தா சார். ஆனால் இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா? ஃபஸ்ட் டேவே இவ்வளோ கொடுப்பீங்களா? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்தா பண்ணு. இது எல்லாத்துலேயும் சிம்பிளான கோடிங் தான் இருக்குது, இதை முடிச்சு கொடுத்துட்டு போ. சார் பண்ணடி, இந்தா புடிடி, இந்தாடி புடி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க அவங்களோட சீட்டுக்கு. ஸோ போயிட்டு உட்காந்து அந்த பேப்பர் கோடிங் போடுறீங்க போட்டுகிட்டே இருக்கீங்க. நிறையா இருக்குது, நிறைய பஞ்ச் ஆஃப்ஸ் இருக்குது. நைட் டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போகிறாங்க. உங்களுக்கு வேறு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேவே. இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணுன்னா அது கஷ்டம் இல்லை. நீங்கள் வேறு பார்த்துட்டே இருக்கீங்க எல்லோரும் போகிறதே. இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டடி வச்சாங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கே ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. ரொம்ப லேட்டாக தான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்ப்பாங்க அவங்களோட சின்ன பசங்கள்லாம் வந்து போவாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏக்கப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் என்ன இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, என்னை மட்டும் வீட்டுக்கே விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ ஒரு 3-4 ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஜிமினா தான் அவர் கேபினை விட்டு வெளியே வராரு. அவர் சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கேபினை விட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே வந்து பார்த்தா நீ என்ன போயிட்டாளா அப்படி சொல்லிட்டு உங்கள் சிஸ்டம் கிட்டே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே சிஸ்டம் கீபோர்ட்லேயே படுத்து தூங்குறீங்க. என்ன இவ தூங்குறா? ஏய் ஏஞ்சிட்றி, மோனிகா ஏஞ்சிட்றி அப்படி சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. ஆனால் நீங்கள் சார் ஏய் உன்னை ப்ரோக்ராமிங் போட சொன்னால் என்னடி பண்ணிகிட்ருக்க? தூங்குற? சார் அது சார் இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? ஃபஸ்ட் டேவே இவ்வளோ கொடுக்குறீங்களே. என்ன சார் அப்படின்றீங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்கா. சொல்லுங்கள் சார், இவ்வளோவே ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மனசாச்சே இல்லை சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்ல வரீங்க. டக்குன்னு ஜிமினை தான் சரி போதும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படின்றான். நீங்களும் நிஜமால்வேவா? நிஜமாலுமே தான் க்ளோஸ் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. வந்து பார்த்தா இருந்த 3 பேரும் போயிருப்பாங்க. ஜிமினாவும் நீங்கள் மட்டும்தான். இப்போது நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளேயே ஜிமினா வந்து ஏறுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவர் ஏறாரா, சரி அப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கலான்னு போகிறீங்க. ஜிமினா வந்து என்ன 14 ஃப்ளோர் இருக்குது, ஸ்டெப்ஸில் இறங்கி போயிடுவியா நீ? உன்னால் போக முடியுமா? மூட்டு வந்து லிஃப்ட்டில் ஏறு அப்படின்றான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்களும் லிஃப்ட்டில் ஏறுறீங்க. ஸோ இப்போ 2 பேருமே லிஃப்ட்டில் நிற்கிறீங்க. அப்படியே லிஃப்ட் வந்து மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்க. ஜிமினா உங்கள் பின்னாடி நின்றுருக்கான், உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள்
ஐயோ, இவர் வேற பின்னாடி நின்றுருக்காரு. கடவுளே, இவர் எதுக்கு இப்போ பின்னாடி நின்றுருக்காரு? சைடில் வந்து நிற்கலாம்ல. ஒய்யன், நீ கொஞ்சம் நவுந்து நில்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நவுந்து நிற்கிறீங்க. அப்போ திருப்பி உங்கள் பின்னாடியே வந்து நின்றுருக்கான். நீங்கள் உங்கள் காற்றுக்கிட்ட வந்து சார், இல்லடி, ஊதுன. என்ன சார், எதுக்கு? உன் கண்ணுக்கிட்ட முடி வந்த மாதிரி தெரிஞ்சுது, அதான் சைடாக ஊதி விட்டேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. அப்போ ஜிமினா அப்படியே டக்குன்னு உங்களோட ஃப்ரண்ட்டில் உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க? நீ ஒத்துக்கிட்டா என்ன வேணா பண்ணலாம். சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்ன விடுங்க சார் ப்ளீஸ். ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிட்டு போ, நான் அவனை விட்டுறேன் அப்படின்றான். நீங்கள் ஐயோ கடவுளே, லிஃப்ட் ஓப்பன் ஆகிடணும் அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டுருக்கீங்க. என்ன லிஃப்ட் ஓப்பன் ஆகிடணும் ப்ரே பண்ணுறியா? ஐயோ, நம்ம மனசில் நினச்சது எப்படி இருக்கு தெரியும்? சொல்கிறீ மோனிகா? என் பேர் மோனிகா இல்லைன்னு எத்தனை தடவை சார் சொல்கிறது? என் பேர் வயன். சொல்கிறீ? அது ஆமாம் சார், அதான் ப்ரே பண்ணேன். ஆனால் வயன், நீ என்ன தான் ப்ரே பண்ணாலும் நான் சொல்கிற வரைக்கும் இது ஓப்பன் ஆகாது இந்த லிஃப்ட்டு. ஏன் சார், ஏன் ஓப்பன் ஆகாது? ஏன்னா ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னது, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாண்டி. ஏன் சார், ஏன் இப்படி சொன்னீங்க? அப்படி சொல்லிட்டு ஜிமினா பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினா அப்போ டக்குன்னு இங்கே வா அப்படி சொல்லி உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் சார் அப்படி சொல்லிட்டு அவனோட மேலே ஃபால்ட் ஆகுறீங்க. ஸோ அவன் செஸ்ட்லேயே போய் அடிக்கிறீங்க. நீங்கள் சார் என்னை விடுங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். சார் லிஃப்ட் ஓப்பன் பண்ணி விடுங்க சார் ப்ளீஸ் சார், நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்க முதல்ல. அதெல்லாம் முடியாது, லிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். லிஃப்ட்லாம் நாளைக்கு மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. நாளைக்கு மார்னிங்கா? எங்கள் மம்மி என்னை தேடுவாங்களே, நான் போகணும் வீட்டுக்கு. என்னடி சின்ன பப்பாவா? உங்கள் மம்மி தேடுவாங்க, ஆட்டுக்குட்டி தேடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் முடியாது, நீ போக முடியாது, இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் நெக்கலாம் அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் சரி என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க. என்ன ட்ரெஸ் இது? என்ன இவ்வளோ ஷார்ட்டா? எப்பயுமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவியா என்ன? எல்லாமே தைஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு. அது இன்னைக்கு ஃபஸ்ட் டேனால நான் போட்டு வந்தேன் இப்படி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்தான்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவேன். பார்க்க எனக்கே ஏறுது. என் கம்பெனியில் இருக்கவனுங்களாம் திருட்டு பயலுங்க, இப்படிலாம் பார்த்துருப்பானுங்களோ தெரில. எனக்கு வர அதை நினச்சா டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரிலாம் போட்டு வராதடி. இது முடிச்சு விட்டுருவீங்களா? நான் இனிமேல் போட்டு வர மாட்டேன், என்னை விடுங்களேன் ப்ளீஸ். மோனிகா, அதெல்லாம் விட முடியாது. சார் என் பேர் வயன் சார், ப்ளீஸ் சார், என் பேர் வயன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு மோனிகான்னு கூப்பிட்றதாண்டி கன்வீனியண்ட்டாக இருக்குது. சார் சரி என்ன சரி நீங்கள் மோனிகானே கூப்பிடுங்க, என்னை விடுங்களேன். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க? ரெடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, இப்படி ஏறுது. அது என்னை விடுங்களேன் ப்ளீஸ் சார். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் சார் என்னை விடுங்க சார் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை லிஃப்ட்டில் அப்படி ஒரு பக்கமாக பின் பண்ணி அப்படியே உங்கள் தைஸ் எல்லாம் அப்படியே அவனை ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் உங்களுக்காக ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது, இங்கே நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினா அப்படியே அன்னைக்கு கிஸ் கேட்டோம்ல, கொடுக்கலல்ல, இன்னைக்கு அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் வந்து அப்படியே பைட் பண்ணுறான். அவங்க லிப்பை பிடிச்சி பைட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சார் என்னை விடுங்களேன். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் நல்லா டைட்டாக கிராப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எங்கன்னு டச் பண்ணிகிட்டே இருக்கான். உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் தட்டி விட்டுறீங்க டக்குன்னு. என்ன சார் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை அப்படியே உங்கள் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு, ஏன் இப்போல்லாம் பண்ணுறீங்க
தள்ளுங்க முதல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. தள்ளிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் ஏண்டி அழற? என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ என்ன செஸ்ட்லலாம் கை வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுத ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் அழாதடி, ஏண்டி அழுற? நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவாக இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபை. ரொம்ப பேட் சார். நீங்கள் என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க. ஜிமினா வந்து நீங்கள் அழுத பார்த்த உடனே ஜிமினாவும் இரு சொல்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு ஜிமினா ஃபோன் அடித்து சொல்கிறாரு. ஸோ அவங்களும் லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாரு. விட்டால் போதுன்ற மாதிரி நீங்கள் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணோடனே ஓடிடுறீங்க. ஜிமினா அவங்கள பார்த்து ஸ்மர்க் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பு தாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டேவும் அப்படியே வரீங்க ஆஃபீஸ்க்கு. பயத்தோடு தான் வரீங்க. நேற்றுக்கு ஜிமினா அவங்கள அப்படிலாம் பண்ணால. ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே வரீங்க. ஐயோ அவன் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது, கடவுளே காப்பாற்றி விட்டுரு அப்படின்ற மாதிரி போயிட்டு சீட்டில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு பார்க்குறீங்க, நேற்றுக்கு முடிக்காமல் போனீங்களா அவ்வளோ அந்த ஷீட்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அதை உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமினா அப்படி கேஷுவலாக கூலாக உள்ளே வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு ஆஃபீஸ்க்குள்ளே. ஸோ எல்லாருமே ஏஞ்சி பவ் பண்ணுறாங்க. நீங்களும் ஏஞ்சி அப்படி பவ் பண்ணுறீங்க. ஜிமினா அவங்கள பார்க்குறாரு. பார்த்தா நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஜிமினா அவங்கள பார்த்துட்டு ஒயான் என் கேபினுக்கு வா அப்படின்றான். நீங்கள் எதுக்கு இப்போ காலையில் கேபின் கூப்பிட்றாரு ஐயோ அப்படின்ற மாதிரி பின்னாடி போகிறீங்க. மை கம்மின் சார். இல்லை வாடி ஒயான் அப்படின்றாரு. என்ன எப்பயும் மோனிகான்னு தான் கூப்பிடுவார், இப்போது ஒயன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உள்ளே வரீங்க. உள்ளே வந்தால் என்ன சார் எங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்கார சொல்கிறோம். நீங்களும் உட்காடுறீங்க, அவர் பக்கத்தில் உட்காடுறீங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நல்லா அவர் சேரில் உட்காந்துட்டு நல்லா காலை ரெண்டும் விரித்து வச்சுட்டு அப்படியே சீட்டில் இப்படி சாஞ்சிக்கிட்டே உங்களை பார்த்து, ஏண்டி நேற்று தானே வார்ன் பண்ணேன் இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டு வரக்கூடாதுன்னு, அப்போ திருப்பியும் இப்படியே போட்டு வர என்னடி என்ன கொழுப்பா? சார் அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு ஐடி ஜாப்பில் இந்த மாதிரி தானே சார் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏய் அதெல்லாம் மற்றவங்களுக்கு, உனக்கு இல்லை புரிதா? நீ டாப் டு பாட்டம் கவரப் பண்ணித்தான் வரணும். நான் மட்டும்தாண்டி பார்க்கணும் உன்னை, ஊருக்கெல்லாம் காட்ட போறியா? சின்ன சார் சொல்கிறீங்க. ஏய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அந்த சேரை பிடிச்சி இழுக்கிறான். அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிமினா கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜிமினா வந்து உங்களை பிடிச்சி இழுத்து உங்கள் சேரை பிடிச்சி இழுத்து அவங்க கிட்ட, ஏன் இதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தான்னு வச்சுக்கோ, கம்பெனி பக்கமே வந்துடாத, அப்படியே உங்கள் வீட்டுக்கு ஓடிடு, புரியுதா? புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினா தான் சரி ஓகே சரி, நேற்றுக்கு ஒர்க் கொடுத்ததுனால அதெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை சார் முடிக்கல. ஏடி ஏன் முடிக்கல? சார் அது நிறையா இருந்துச்சா, அதை என்னால் முடிக்க முடியல, அது நிறையா கஷ்டமாகவும் இருந்தது. கஷ்டமாக இருக்கா? ஏண்டி சிம்பிளானதாண்டி கொடுத்தேன், அதனாடி உனக்கு கஷ்டம்? சிம்பிளானது கொடுத்தீங்களா? அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? ஒன்று முடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. நீங்கள் முடிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு என் வலியும் கஷ்டமும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினா அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏய் நான் சிஓடி, என் முன்னாடி இப்படியா பேசுவாங்க? அது அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. என்ன ஃப்ளோவோ ஓ, ஏய் சரி வா நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். சார் ப்ளீஸ் நானே கற்றுக்குறேனே. ஏய் நேற்றுக்கு ஜஸ்ட்டு உனக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நிறையா ஐடியாஸில் நிறையா டைப்ஸில் உனக்கு எப்படியெல்லாம் டச் எப்படியெல்லாம் கோடிங் போடலான்னு சொல்லித்தரேன் வாடி அப்படின்னு பிடிக்கிறான். நீங்கள் இல்லை சார் நானே பார்த்துக்கிறேனே. ஏய் வாடி அப்படி சொல்லி பிடிச்சி இழுத்து உங்களை அவர் சேரில் உட்கார சொல்லிட்டு இப்போ அவர் உங்கள்கிட்ட குனிஞ்சிருக்காரு. ஸோ நீங்கள் இவர்கிட்ட வந்தால் மட்டும் ஏன் இப்படி ஹார்ட் பீட்லாம் துடிக்குது ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ப்ரீத்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினா தான் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் போடுறான். நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் பார்க்கல, நீங்கள் அவரோட கீபோர்டை தான் பார்க்குறீங்க. நீங்கள் கீபோர்டில் ஜிமினா வந்து வேகமாக டைப் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் கண்டிஷன்லாம் சொல்லிவிட்டு வேகமாக டைப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாரு, நமக்கு வர மாட்டேங்குதே அப்படின்ட்டு அதை தான் பார்த்துட்டு ஜிமினா பார்க்குறீங்க. நீங்கள் வேறு ஜிமினோட ஹேரு அண்டு அவரோட இயர்ஸு, அவரோட கண், அவரோட
ஐப்ரோஸ், அவரோட நோஸ், அவரோட லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து, ஏய் பார்த்தது போதும் என்ன? ஆ ஒன்றும் இல்லை சார். எதுக்குடி என் லிப்ஸ் எப்படி பார்க்குற? என்ன லிப்லாம் கடிக்க போறியா? ஆ இல்லையே. அப்புறம் எதுக்கு அப்படி பார்க்குற? அது சரி சார் சொல்லித்தாங்க. என்ன சொல்லித்தா? தான் போட்டேன் பாரு அப்படின்றான். இப்போ தான் சிஸ்டம்மை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ லவ் யூ மோனிகான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 100 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. ஹா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க ஜிமினாவை. ஜிமினா வந்து, ஏய் ஐ லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரோம். நீங்கள் அது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்ககிட்ட வந்து, என்ன எனக்கு பிடிச்சிருக்கா? அது ஏண்டி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது சொல்லு. நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே உன்னை எப்படா பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அப்படி ரசக்குள்ளா மாதிரி இருக்க. உன்னெல்லாம் பிடிக்கலன்னு எந்த பொண்ணு அது சொல்வாளா? அப்படி சொன்னால் அவள் ஒரு ரசனை கட்டவ அப்படின்றீங்க. என்னடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டேன். அது நேற்றுக்கு சொன்னல லிஃப்ட்டில், என்ன நீங்கள் ஒரு கம்பெனி சிஓவாக இருந்துட்டு இப்படி தான் அவங்க கம்பெனி ஸ்டாஃப்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களான்னு. ஏய் நான் என்றைக்கும் பண்ணதில்லடி. இத்தனை வருஷத்தில் என்றைக்கும் என் கம்பெனி ஸ்டாஃப்கிட்ட சிரித்து கூட பேசியிருக்க மாட்டேன். அப்படிப்பட்டவனா உன்கிட்ட மட்டும் ஸ்லிப் ஆகிட்டேன்டி. உன்னை மட்டும் தான் டச் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம். உன் கூட தான் ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என் லைஃப்பில் நீ தான் ஃபஸ்ட்டு கேஸ் அண்ட் அது கூட உன் கூட தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றான். நீங்கள் ஏய் சரி அதை விட என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். மேட்லியா கிரேசியா ஒன்றை மட்டும் இல்லை உன்னோட அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறான். மேலேருந்து கீழே வந்து பார்க்குறான். நீங்கள் நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்றீங்க. டக்குன்னு ஜிமினா, அப்படியா நீயும் என்ன லவ் பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட எடுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை லவ் பண்ணுறேன்ட்ட அப்போது கிஸ் பண்ணலாம் அல்லடி அப்படின்றா. நீங்கள் அது அப்படின்றீங்க. ஜிமினா டக்குன்னு வா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவனோட கேபின்லேயே ஒரு பக்கம் வந்து சைடாக ஒரு சைடில் வந்து சோஃபா இருக்கும். ஸோ அந்த சோஃபாவில் உட்கார வச்சு உங்களை பார்க்குறான். நீங்கள் சரி ஏன் இப்படி என்னை பார்க்குறீங்க? நீ இப்படி தழுக்கு முழுக்குன்னு இருந்தா உன்னை தனடி பார்க்க தோணும். அது அப்போ ஜிமினா அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து, ஷல் ஐ டேஸ்ட் யுவர் லிப்ஸ்? அது பண்ணலாமா பண்ண வேணாமா? ஏய் சொல்றி. ஓகே அப்படின்றீங்க. இப்போ ஜிமினா உங்களை அப்படியே அவர்கிட்ட இழுத்து உங்களை லிப்லாக் பண்ணுறாரு. நீங்களும் லிப்லாக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை அப்படியே அந்த சோஃபாவில் சாய வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எங்கே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சார் இது ஆஃபீஸ் சார் சார் ப்ளீஸ் என்னை விடுங்க சார். இது ஆஃபீஸ் என்னை விடுங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஜிமினா தான் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் சார் இல்லை இனிமே ஜிமின்ச்சி புரியுதா? அது புரியுதா புரியலையா? புரியுது அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே டக்குன்னு உங்கள் லிப்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பர்வர்ட் சியோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஏய் அப்படி தாண்டி இருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணுறான். ஆர்மீஸ் அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ, பாய்.